Before God could use you in signs and wonders, கர்த்தர் உங்களை அற்புத அடையாளங்களில் பயன்படுத்துவதற்கு முன்பாக He wants you to taste some of His miracles in your own life. உங்க வாழ்க்கையிலே அவருடைய அற்புதங்களில் சிலவற்றை நீங்கள் ருசித்திருக்க வேண்டும் என விரும்புகிறார். Before the signs and wonders ministry begins, உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புத அடையாள ஊழியங்கள் தொடங்குவதற்கு முன்பாக first He connects your communication system. தேவன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் அந்த கருவியிலே கை வைக்க விரும்புகிறார். Hearing God's voice is miracle. தேவனுடைய சத்தம் கேட்பதே ஒரு அற்புதம். What is ministry? ஊழியம் என்றால் என்ன? Ministry is nothing but hearing God's voice. ஊழியம் என்பது வேற ஒன்றுமில்லை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது. What is healing? சுகம் அளிக்கிறது என்றால் என்ன? Just hear the voice of God. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் போதும், If He சுகம் says வந்துவிடும். go, நீங்க போனா போணும், touch, தொடுனா தொடணும், speak. பேசுன்னு சொன்னா பேசுங்க. If He says spit, துப்புன்னு சொன்னா துப்பிட்டு துப்பாயார் நப்புன்னு வந்துருங்க. If He says kick, உதனா உதைச்சிட்டு ஓடி வந்துருங்க. உதைக்கிறதுக்கு then the miracle is in His hand. பிறகு அற்புதம் சர்வசாதாரணமா நடக்கும். As I told you yesterday, நேற்று சொன்னது மாதிரி Jacob broke the crutches. அவர் ஊண்டி கொண்டு வந்த ஊன்றுகோலை உடைத்து அவர் போட்ட பிறகு He didn't even command him to walk. I அவரை said wrongly. நான் தப்பா சொல்லிட்டேன், நடன்னு அவர் கட்டளை கூட கொடுக்கல. When he broke, அத உடைச்ச மாத்திரத்துல he was healed. அவன் சுகமாயிட்டான். It's hearing God's voice. கர்த்தருடைய சத்தம் கேட்பதுதானே அற்புதம். It's not a horse horn, kudara kombu illa. அது ஒரு குதிரை கொம்பு இல்ல. So that I said this morning, very much I took much time. நான் இந்த காலை வேளையிலே அதை சொல்வதற்கு நிறைய நேரம் எடுத்துக்கொண்டேன். But this night, ஆனால் இன்று இரவு I would like to rush very fast as the Holy Ghost will push me. பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்னை நடத்துகிறாரோ அப்படி வேகமாக செல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. Say thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Speak to us. எங்களோடு பேசுங்க. We are ready to hear. நாங்கள் கேட்க ஆயத்தமாக சொல்லுங்க, இருக்கிறோம். we are